ஹாய் மக்களே, குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லு ஜி. குட் ஈவினிங். சரண் சரண் காஃபி குடிக்கிறான். நான் அப்படியே கண்ணாடி கழிச்சு காஃபி எடுத்து வருவேன். எனக்கு இல்ல, உன் காஃபி குடிச்சதாண்டா அம்மாக்கு பிடிக்கும். நல்லா இருக்குல காஃபி? இன்னைக்கு சரணுக்கு மட்டும் ஸ்கூலு, தலைவருக்கு லீவு. ஒரே ஆட்டம் தான், கையில் பிடிக்க முடியல. இவனுக்கு ஏன் ஸ்கூல் வைக்கக்கூடாது? ஆமாம், இந்த மொட்டைக்கு அடுத்த வருஷம் தான் ஸ்கூல் இருக்குடி உனக்கு. ஐயோ, 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு ஸ்கூல். 3rd ஸ்டாண்டர்ட் லீவு. நிறைய ஜாலியா இருப்பேனே. ஆமா, 3rd ஸ்டாண்டர்ட் லீவுல சரவே பண்ணிட்டான். இன்னைக்கு வேற மீன் சாப்பிட்ட தொண்டையில முள்ளு சிக்கிருச்சு. ஆமா, அவசர அவசரமா சாப்பிட்டே உருத்துது ஒரு மாதிரி. எப்படி பெரட்டி சாப்பிடுற? பெரட்டி அப்படியே சாப்பிட்டேனே. ஃபுல்லா சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடணும் விஜி? சொல்லி கொடு அம்மாக்கு. இல்ல முள்ளுக்கு முழுங்கறதுக்கு சொல்றான். முள்ளு இருக்குன்னா அது பெருசா உருண்டை பிடிச்சு முழுங்க சொல்றான். அது சொல்றான். கீழ இறங்கமா, விழுந்துருவ. இந்த சின்ன கேப்ல எப்படி விழுக போற? என்ன கேளுமா? செப்பல் பிடி. அப்படியே உனக்கு குத்தலையாமா முள்ளு? நீ தானே கூட செஞ்சு சாப்பிட்ட. சாப்பிட்டா தானே குத்துறதுக்கு. ஏன் சாப்பிடவே இல்லையே? சாப்பிடல, மீன் சாப்பிட்டல, நான் தானே வச்சேன். சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டேன். ஏஷா, நேற்று எப்படி பிக் பாஸ் டாஸ்கில் புலம்பினால் பணம் பணம் அது மாதிரி புலம்பலாமா? நம்ம ரெடியா? நான்லாம் பணத்தை அள்ளிட்டு வந்துருமா? அது வண்டு இருக்கு. சொல்லுடா, தெரியும் சாமி. தூரமா போ, கள்ளி விட்டுறாத. டேய் டேய் டேய், அப்படியே சுத்திட்டே இரு. சுத்தி விடு அப்படியே. ஆஷா, நீ தான் இப்ப கானா வினோத் வந்து அரோரா. சுத்தி பெண்ணா போற. டேய் குட்டி அரோரா. ஒரு பொட்டி வச்சு அரோரா பாத்தியா? கானா வினோத் பெட்டி எடுத்தவனே ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலு. அது யாரா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். பணம் போயிடுச்சேங்க போது. பணம் போயிருச்சேங்கிற சந்தோஷத்துல இல்ல, டைட்டில் அவனுக்கு இல்லைங்கிற சந்தோஷத்துல போயிடும் அப்படிங்கிற. அப்படிலாம் கிடையாது. நீ பார்க்கலையா அதை? அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலுமே ஒரு ஒரு ஷாக்கோட ஒரு சிரிப்போட இருப்பாங்க. ஷாக் இல்லம்மா, சந்தோஷத்துல சிரிச்சா. இது ஒரு கேம். இப்படி பண்ணலாம். நான் இப்படி வச்சிட்டு இப்படி பண்ணுவேன். ஏய் சூப்பரா. இப்படி எத்தனை இருக்கு? டேய், ரெண்டு பேரும் செம்ம கலரா தெரியுறீங்கடா. இன்னைக்கு இதான்டா கண்டென்ட். கருவண்டுங்க. நீ மட்டும் பவுடர் அடிச்சு. ஆமா, நான் என்னைக்குடா பவுடர் அடிச்சிருக்கேன்? என்னை போய் பவுடர்ங்கற. என்ன பார்த்தா பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கு. கடைக்கு போகும்போது எப்படிலாம் பவுடர் அடிச்சிருப்ப? ஆமா, நீ எப்படிலாம் பவுடர் அடிச்சிருப்ப? கடைக்கு போகும்போது மட்டும் இல்ல, ஒண்ணு ஓடிட்டாங்கப்பா, ஒண்ணு ஓடிட்டாங்கப்பா. நீடா கடப்ப மட்டும் இல்ல, இவன் சந்தன பாரு. நான் என்னைக்குடா அடிச்சிருக்கேன்? ஏன்டா அப்படி அப்பானமா சந்தன அவனே லாட்டா வடிவேன். வடிவேன் தான் நீ. பூசிப்ப கோவிலுக்கு போய். காமெடி பீஸ், காமெடி பீஸ். யூ ஒன்லி காமெடி பீஸ். ஜஸ்ட் மிஸ்டர் டட்டப்பா. நான் ஜாகிங் போ. பார்த்து விழுந்துடாதீங்க. செடி க்ளீன் பண்ணலாமா நாளைக்கு? சண்டே பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீ கை கட்டி நின்னுக்குவ. என்னை தோட்டக்கார மாதிரி வேலை வாங்குவ. குனிய கூட மாட்டாடா. நான் போய் காபி எடுத்துட்டு வரேன். அப்பா வெளியில இருக்கு. இல்ல, தோட்டம் க்ளீன் பண்ணும்போது அந்த செடி அது கொஞ்சம் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேதான். ஆமா, சொல்றதுக்கு ஆள் வேணும்ல. கரெக்டா செய்யறோமா இல்லையான்னு பாத்துறதுங்க. அப்படி கிடையாதுமா, கூட இறங்கி ஹெல்ப் பண்ணுவோம். கூட இறங்கி என்னது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு. அந்த வெட்டிட்டு வந்து அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கை கால் வலி வந்துடும், காய்ச்சல் வந்துடும், பசி வந்துடும், எல்லாம் வந்துடும் 3 பேத்துக்கும். நம்ம 4 புல்லு எடுப்பாங்க, அதுக்கு இவங்க பண்ற அளவு இருக்கு. இனிமே அதெல்லாம் க்ளீன் பண்றதே ஒரு வீடியோ எடுத்து ஆசை முன்னாடி காட்டுறேன்.
காலையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணேன். கஷ்டப்பட்டு நேற்று நைட் நான் எத்தனை மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணிட்டு என்னது வீட்டில் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு நான் படுத்தேன் வந்து அப்போ அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது நீங்கள் 4 புல்ல அப்படி எடுக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டு புல்லெல்லாம் ம் நம்ம பாப்போம் எப்படி அதே மாதிரி ஒரு நாள் நீங்க வீடு கூட்டி வீடு தொடச்சு பாத்திரம் கழுவி அது நாங்க 3 பேர் எல்லாம் பண்ணி பாருங்க ஷேர் பண்ணி share ஒரு ஆளா தானே ஸ்டெப்ஸ்ல 2 சொட்டு காபி கொட்டி கொட்டிட்டியா? காஃபி கொட்டுறச்சு என்ன புள்ளைங்க இல்லடா சூடு இருக்காது நம்ம பாத்திரம் தொண்டைக்கு வலிக்கும்ல பிரியாணி சாப்பிட முடியுது நான் பிரியாணி சாப்பிடவே இல்லடா நானும் கூட சாப்பிடல எல்லா வீடியோலயும் சாப்பிடுங்க மக்களே சாமி தண்ணி குடுக்கும் அட போய் புள்ளை பொய் புழுகு மக்களே இந்த புள்ள தான் பிசாசு கொஞ்சம் கூட தராது அம்மான்னு சொல்லிட்டு அம்மா பொட்டு குட்டியா வச்சிருக்கேன் யார் கணக்காவது அப்படி தெரியுமா எறும்பு மாதிரி இருக்கு இல்ல இந்த மாதிரி பட்டை அடிச்சிட்டா வர முடியும் ஆமா இந்த மாதிரி குட்டியா கியூட்டா இருக்கு வாஷ்லாம் கெட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தான் பவர் என்ன பாய்ஸ் கெட் என்ன கெட் கேர்ள்ஸ் தான் பவரே புரியுதா கேர்ள்ஸ் பவரா இல்லாட்டி பாய்ஸ் கெத்தாயிருவீங்க பாய்ஸ் வண்டி ஓட்டுவாங்க நீ வண்டி ஓட்டு நான் வண்டி ஓட்டுறேன்ல புல்லட் ஓட்டுவியா என்ன புல்லட் பெரிய புல்லட் சரி சண்டப்பால மோட்டர் ஆஃப்லிட் வரல இது மாதிரி அவங்க அப்பா பெரிய மோட்டர் ஆஃப் பண்றது சண்டப்பா ஸ்விட்ச் ஆஃப் பண்றது நாளையிலேருந்து நீ பார்த்துக்கம்மா. ஆமா இவனுக்கு செய்யறது மோட்டர் போடுற வேலை ஒண்ணு புல் எடுக்கிற வேலை அதையும் நம்ம கையில கட்டணும் ரொம்ப நாள் ஆச்சுல மாடிக்கு வந்து. மாடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ் போடும்போது வந்ததுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வரல வெயில் போயிடுச்சு, நல்லா காத்தடிக்குது, ட்ரெயின் சவுண்ட் கேட்குது பாரு. கிளைமேட் நல்லா இருக்கு இன்னைக்கு ம் நல்லா காத்தா இருக்கு இன்னைக்கு செம்ம போருங்க வீட்டில் அதனால வெளியே போகிறதுக்கும் மூடு இல்லையா சரி வீட்டில் இருந்தே ஏதாவது ஒன்று பேசி ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்ட்டு ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம் ஆமாம். அப்புறம் 2 புறா ஜொயின்னு வருது சேர்ந்து அந்த ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்கு குருவி மாதிரி. ரொம்ப முக்கியம் அதான் அந்த ரெட் புல் புல். உனக்கு ஒரு பேர் தெரிஞ்சிச்சு உடனே ரெட் புல் புல்ன்ற ஆமாம் நல்லா இருக்கும் அது. எனக்கு தென்னை மரம் வைக்கணும் போல ஆசையாக இருக்குங்க நீ வச்சு விட்டு போயிடுவேன். இருந்துச்சு எங்கள் வீட்லேயும் வீடு கட்டுறதுனால வெட்டிட்டோம் ரொம்ப கவலையாக இருக்கு 4 தென்னை மரம் வச்சுருந்தோம் அது கொஞ்சம் அப்படியே இவங்க வச்சு விட்டுருவாங்க, மாட்டுறது நான். அது என்னாச்சுன்னா பக்கத்து வீட்டில் விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க மரம் எங்களோடது ஆனால் தேங்காய் விழுது பக்கத்து வீடு ஸோ அதனால் சில பல பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எதுக்கு இந்த பிரச்சனை வம்பு அவங்க பைப் உடஞ்சிருது பக்கத்து வீட்டில் நான் திட்டு வாங்கிட்டு இருப்பேன், இவங்க ஜன்னல் வழியாக பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. தேங்காயை போட்டு என்னை திட்டு வாங்க விட்டுட்டு அவன் காசு வாங்கிட்டு போயிடுவான். அதனால அவங்க வீட்டில் பைப் உடஞ்சிரும் அப்புறம் ப்ளம்மரை கூப்பிட்டு நாங்கள் தான் ரெடி பண்ணுவோம் நம்பர் அது நான் தான், அனைத்தும் நானே. அதனால தான் வெட்டிட்டு வர வழி இல்லாமல் ஆனால் நிறைய தேங்காய் வரும் பிரச்சனையே வேண்டாம் தான் தென்னை மரத்தை. ஆனால் கவலையாக இருக்குல்ல எனக்கெல்லாம் கவலை இல்லை, ஐ எம் ஹாப்பி. அதில் அந்த பெட்ரூமில் படுக்கும்போது அந்த அந்த அது பேர் என்னமா அது அந்த உரசும் இல்லை அந்த காற்றுக்கு தென்னை மட்டை தென்னை ஓலை உரசும் அப்படியே ஜன்னலை அது நல்லாயிருக்கும் அது அது ஒரு குட்டி மிஸ் ஆகுது கூட ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு வந்து வச்சிரு. ஆ நீ பாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீ பாட்டுக்கு வளர்த்து தேங்காய் நீயே ஏறி போட்டுரு, சரியா? அந்த மாடி நம்ம வீட்டு மாடிக்கு வந்துச்சுன்னா ஏறி போட்டுருவோம்மா பக்கத்து வீட்டு மாடிக்குள்ள போகுது அது நாங்கள் வச்சா மட்டும்தாங்க தென்னை மரம் பக்கத்து வீட்டுக்கு போகுது இது அவங்கவுங்க வீட்டுல எல்லாம் அவங்கவுங்களோடது அப்படியே அவங்கவுங்க இடத்துக்குள்ள விழுகுது ஆமாம், நம்ம வைக்கிறது மட்டும் அப்படியே இப்படி போகுமாக்கும். போகும். அது நீங்கள் என்னென்ன ஐடியா கொடுத்தீங்க, கம்பி இழுத்து கட்டி. ஆமா நெட்டெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் அதாவது ஐயோ சொல்லு. ஒரு மரத்தை காப்பாத்தணுங்க அதுக்கு முயற்சி பண்ண முடியல கடைசி வரைக்கும் அப்ப நான் இல்லையா தண்ட செலவுமா அது? ஏமா அவனுங்க கடுப்புல நிக்கிறானுங்க 2 பேரும் அவனுங்க கேமராக்குள்ள வரலையாமா அந்த கடுப்பு உட்காரட்டும் தெரியுறீங்கடா, கேமராவில் தெரியுறீங்க. ரொம்ப நல்ல பசங்க. அப்புறம் பராசக்தி படத்துக்கு போனோமா விக்டோரியாமா நேரம் தளபதி படம் ரிலீஸ் ஆகிருக்கும், வேற லெவலாக இருந்திருக்கும்ல போயிருந்தா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆயிரும்ல போகலாம். என்ன இருந்தாலும் அந்த சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும்? எப்படியும் ஃபர்ஸ்ட் நாள் போக போகிறதில்ல நம்ம 2-3 நாள் கழிச்சு தானே போக போகிறோம். ஓ 2-3 நாளா? உனக்குலாம் 1 மாதம் கழிச்சு தான் கூட்டிகிட்டு போவோம். உனக்கு எனக்குன்னா 1 மாதம் கழிச்சு தேட்டரில் வைக்கிறாங்க. அதனால்
ரிலீஸ் ஆன உடனே போகலாம் நம்ம அடுத்த நாள். நானும் பார்த்துட்டே இருந்தேங்க நைட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா புக் பண்ணிடலான்ட்டு. எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா. ஏன்? அது ஒரு காலம். மேரேஜுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். என் மேரேஜ்க்கு அப்புறம் பொண்டாட்டி கொடுமைனாலயா? எப்படி புரியல? அதுக்கும் மேலே நான் அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டேன் நான். இல்லை கண்டிப்பாக இல்லை இல்லை, இனிமேலாம் கொடுமைக்காரியாக மாற வேண்டியதுதான் நினைக்கிறேன். சொன்னாலும் சொல்லாட்டி நீ ஒரு குடும்பக்காரி தான். அரக்கி ராட்சசி. வேற பேசு 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 ராஜா பேசு. இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கா இல்லை இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? இனிமே முழுசு கொடுமைக்காரியை பார்க்க போகிறேன். இந்த நாள் எழுதி வச்சுக்கோங்க கேலண்டரில். கொடுமைக்காரி ராட்சசி வேற. நான் குமார் அவசரப்பட்டிய நதுதானா திரணனா